குர்த்தி நல்ல ஷேப்பாக போடணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் சைடில் டக் பிடிச்சா சுருக்கு சுருக்காக வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பின்னாடி டாட் பிடிச்சி பாருங்கள், பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். டாட் தானே அப்படின்னு சும்மா ரஃப்பாக மடித்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அங்கங்கே சுருக்காக தான் தெரியும். இந்த மாதிரி மெஷர் பண்ணி பிடிச்சிங்கன்னா சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும். சென்டரில் இருந்து 4 இன்ச்சு லெஃப்ட் சைடு ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சுக்கு மேலே தான் நீங்கள் கண்டிப்பாக டாட்டோட சென்டர் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்மளோட பஸ்ட்டுக்கிட்ட டைட் ஆகிடும் மேலவே நீங்கள் டாட் பிடிச்சிட்டிங்கன்னா. ஸோ 12லேருந்து 13 இன்ச்சுக்கு கீழே வந்து டாட்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு 1/2 இன்ச் ரைட் சைடு 1/2 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ டக் பிடிக்கணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 2 இன்ச் லூஸ் இருக்குது. ஸோ நான் வந்து லெஃப்ட் சைட் டாட்டில் ஒரு 1 இன்ச்சு சுருக்க போகிறேன், ரைட் சைட் டாட்டில் 1 இன்ச்சு சுருக்க போகிறேன். ஸோ இதில் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த சைடு 1/2 இன்ச் இந்த சைடு 1/2 இன்ச்சுங்கிற மாதிரி மேலேயும் 3 இன்ச்சு கீழேயும் 3 இன்ச் வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இது நீங்கள் 4 இன்ச் வரையும் கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த டைமண்ட் ஷேப்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா டாட் ரொம்ப அழகாக வரும். நீங்கள் வந்து பின்னாடி டாட் பிடிச்சிருக்கீங்கிறதே தெரியாமல் அவ்வளோ சூப்பராக உங்களோட குர்த்தியோட ஷேப் இருக்கும். தைக்கும் போதுமே லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் த்ரெட்டு வெளியில் லாங்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நான் வீடியோவில் அது டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஸ்டக் ஆகிக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் அது பிரிஞ்சிருச்சு இல்லை நீங்களே பிரித்து விடணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹோல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து டாட் பிடிக்கும்போது ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சுக்கு த்ரெட் வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி சென்டருக்கு வந்து திரும்ப ஸ்லோவாக போய் அந்த லாஸ்ட் டாட்டில் முடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி ஷேப்பாக தைச்சிங்கன்னா டாட் அவ்வளோ அழகாக வரும். எல்லாருமே வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. கிளாஸ் வந்து பிளான் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் ரீலில் அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் எனக்கு குர்த்தி கிளாஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு பேசிக்லேருந்து ப்ளவுஸ் வரைக்கும் தெரியணுங்க அப்படின்னு சொன்னாலும் ஜாயின் பண்ணலாம். நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து குரூப் க்ரியேட் பண்ணி தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வீடியோஸாக தான் சென்ட் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள்.